நாளிலும் கூட ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு நாம் சிந்திக்க போறதான தலைப்பு சத்தியத்தால் பரிசுத்தமாக்கும் அப்படிங்கிற காரியத்தை இந்த மாலை வேளையில் நாம் சிந்திக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம சத்தியத்தின் மேன்மையை குறித்து ஒவ்வொரு நாளும் தியானித்து வருகிறோம். இந்த நாள் மாலை வேளையிலையும் தேவன் நம்மோடு கூட இடைபடுவாராக. சத்தியத்தினால் நம்மை ஆண்டவர் பரிசுத்தமாக்குகிறார். வாசித்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். அவருடைய சத்தியம் ஒரு மனிதனை என்ன செய்கிறது? பரிசுத்தமாய் மாற்றுகிறது. இந்த உலகத்துல பரிசுத்தத்தை ஒரு கூட்டம் தேடி அலைந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு எத்தனையோ லட்சங்களை, எத்தனையோ கோடிகளை செலவழிக்கிறாங்க. எவ்வளவோ புண்ணியங்களை செய்யறாங்க, எவ்வளவோ தான தர்மங்களை பண்றாங்க, எவ்வளவோ காரியத்தை செய்து அந்த பரிசுத்தத்தை உரிமையாக்கி கொள்ளலாம்னு சொல்லி எவ்வளவோ காரியங்களை செய்கிறவர்கள் உண்டு. தேவனை அறியாத பிள்ளைகளை நாம் உற்று கவனிப்போமானால் இந்த பரிசுத்தத்துக்காக அவர்கள் என்னெல்லாமோ காரியத்தை தியாகமாய் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் தெளிவாக சொல்கிறது, அவருடைய சத்தியம் தான் ஒரு மனிதனை என்ன செய்கிறது? பரிசுத்தமாய் மாற்றுகிறது. ஆகவே இந்த மாலை வேளையில தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் நமக்குள் பரிசுத்தம் உண்டாகிறது. தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் நமக்குள்ள பரிசுத்த ஜீவியத்தை கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். ஆகவே தான் சொல்லப்பட்டிருக்கு, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை நீர் என்ன செய்யும்? பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே எனது சத்தியம். வசனத்தை கொண்டு உங்களை என்னையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? பரிசுத்தப்படுத்துகிறார். வசனத்தை கேட்க கேட்க, வசனத்தினுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த கர்த்தருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். இந்த மாலை வேளையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில சத்திய வசனத்திற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கூடாதபடி இருப்போமானால், சத்திய வசனத்தின் மேல அதிக நாட்டமும் வாஞ்சை இல்லாமல் இருப்போமானால் பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில உரிமை பாராட்ட முடியாது. பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஜீவியத்துல அதை நம்முடைய ஸ்தோத்திர வாழ்க்கையின் அங்கமாக வைத்து நம்ம ஜீவிக்க முடியாது. பரிசுத்தத்துக்கு நமக்கும் சம்பந்தமில்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ முடியுமே தவிர பரிசுத்தம் எனக்குள்ள இருக்குன்னு சொல்லி நம்மளால சொல்லவே முடியாது. ஆகவேதான் வசனம் ரொம்ப முக்கியம், சத்தியம் நமக்கு ரொம்ப முக்கியம். சத்தியத்தை கொண்டு நம்மை அவர் பரிசுத்தமாய் மாற்றுகிறார். உலக பிரகாரமாய் இருக்கிற ஸ்தோத்திரம் நம்முடைய சரீரத்துக்கு உடுத்துகிறதான இந்த உடைகளை, இந்த துணிகளை நாம துவைப்பதற்கு, சுத்தமாக்குவதற்கு எத்தனையோ பொருட்கள் இருக்கு. ஆனா அதை போல நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிற அழுக்கையும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களையும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தங்களையும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அருவருப்புகளையும் நம்மை விட்டு அகற்றுவதற்கு உலக பிரகாரமாக இருக்கிற எந்த கண்டுபிடிப்புகளினாலும் நம்மை பரிசுத்தமாக்க முடியாது. அவருடைய சத்தியம் மாத்திரம் தான் நம்மளை பரிசுத்தமாக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருடைய சத்தியம் ஒன்றே உங்களை என்ன செய்கிறது? பரிசுத்தமாய் மாற்றுகிறது. ஆகவே இந்த மாலை வேளையில கர்த்தர் நம்மோடு கூட திட்டம் தெளிவாய் பேசுகிறார். அவருடைய வசனத்தை கொண்டு நம்மை அவர் பரிசுத்தமாய் மாற்றுகிறார். இதனுடைய 19ஆம் வசனத்துல சொல்லுது, அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்படும்படியாக அவர்களுக்காக நான் என்ன செய்யறேன்? என்னை தானே என்ன செய்கிறேன்? பரிசுத்தமாய். எவ்வளவு ஒரு நல்ல ஒரு வசனம் பாருங்க. உங்களை என்னை ஆண்டவர் பரிசுத்தமாய் மாற்றுவதற்கு இன்னொரு விஷயம் அவர் என்ன செய்கிறார்னா, என்னை பரிசுத்தமாக்குகிறேன் அப்படின்னு அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் நீங்க பார்ப்பீங்கன்னா நிறைய காரியங்கள் அவருக்கும் பிதாவுக்கும் இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங், பிதாவுக்கும் குமாரனாகிய இயேசுவுக்கு இருக்கிற அந்த உறவு முறையில நம்மையும் உள்ள இணைக்கக்கூடிய காரியத்தை இந்த அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, வீட்டுல போய் நீங்க வாசிப்பு பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்மை பரிசுத்தமாக்கக்கூடிய காரியத்திற்கு அவர் ரொம்ப அக்கறை உள்ளவராய் அவர் பேசுகிறார். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன் அப்படின்னு நாம் வாசிக்கிறோம். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக
என்னை தானே என்ன செய்கிறேன்? பரிசுத்தமாக்குகிறேன். நமக்காக எனக்காக நான் பரிசுத்தமாகிறேன்னு சொல்றது வேற, அவர்களுக்காக நான் என்ன செய்கிறேன்? பரிசுத்தமாக்குகிறேன், பரிசுத்தமாய் மாறுகிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வுபூர்வமான ஒரு அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்கும்படி அவர் இன்னும் அதிகமாய் அவருடைய பரிசுத்தத்தை இன்னும் அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கு. அவர்களுக்காக நான் என்னை தானே இன்னும் பரிசுத்தமாய் மாற்றுகிறேன். அப்போ இந்த பரிசுத்தம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத ஆண்டவர் அங்க முக்கியத்துவப்படுத்துறாரு. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை, இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்தம் அப்படிங்கிறத ஒரு செட்டப் பண்றதே இல்லை. ஒரு கவனமாய் அதை கவனித்து வாழக்கூடிய நபர்களா இன்னைக்கு பெரும்பாலும் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தா, பரிசுத்தத்தை இந்த உலகத்துல நம்ம நிலையா என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு காரியத்தை இன்னைக்கு மனசாட்சியில பிசாசு விதைக்கிறான். இல்லை, நீங்களும் நானும் அவரோடு சார்ந்து இருக்கும்போது இந்த பரிசுத்தத்தை சத்திய வசனத்தினால் நாம் சாத்தியமாய் மாற்றலாம். ஆமென் சொல்லுங்க. ஆண்டோடு நாம் மகிமைப்படட்டும். சரி, இதை குறித்து இன்னும் வேதத்தில் நிறைய காரியங்கள் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அவர் பரிசுத்தராயிருக்கிற அப்படினால அவருடைய அந்த நிலைமைக்கு நாம் போய் நிற்பதற்கு நாமும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க விரும்புகிறாரு? பரிசுத்தர்களாக இருக்க அவர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. நாம் வாழுகிறதான வீடில் ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும் ஒவ்வொரு விதமான சுத்தத்தன்மைகள் உண்டு. சில வீட்டில் போனால் எல்லாம் ஒரே மாதிரி அங்கங்கே கிடக்கும், ஒரு சுத்தமாகவே இருக்காது. அது அவங்க அப்படி பழகியிருப்பாங்க. அதே மாதிரி பழகின ஒரு நபர் ஒரு வீட்டுக்கு போகிறோம், அங்கே ரொம்ப சுத்தமாக இருக்குன்னா நம்ம உள்ளே போகும்போதே நமக்கு கை காலெலாம் என்ன செய்யும்? அப்படியே ஒரு மாதிரி. நம்ம வீட்டில் சர்வசாதாரணமாக சுற்றுவோம், நம்ம வீட்டில் சர்வசாதாரணமாக அங்கேயும் போவோம் இங்கேயும் போவோம், எல்லா பக்கமும் சுற்றுவோம். ஆனால் ரொம்ப நீட்டாக இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ளே போனால் நமக்கே எப்படி இருக்குன்னா, நம்ம எங்கே போய் உட்கார்றது, எங்கே போய் உட்கார்றது, செருப்பை எங்கே கலத்தி போடுறது, இதை நமக்கு இங்கே இதை செய்யலாமா, இதை வைக்கலாமா, இப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள என்ன செய்யும்? வரும். அதை போல தான் இந்த வார்த்தையை கேட்குற நம்முடைய வாழ்க்கையில் அவர் பரிசுத்தராக இருக்கிறதுனால அவர் நமக்கு தந்திருக்கிற இந்த சத்திய வசனத்தின் நிமித்தம் நம்மை பரிசுத்தப்படுத்த கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். ஆமே. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 10:44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? இறங்கினார். நல்லா கவனிங்க. ஒரு மனிதனை, ஒரு தேவ பிள்ளையை சத்தியத்தினால் எப்படி பரிசுத்தமாக்குகிறார்? இங்க சொல்லப்பட்டிருக்கு, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? இறங்கினார். அப்போ நல்லா கவனிக்கணும். எப்படி நம்ம வசனத்தின் மூலமா, சத்தியத்தின் மூலமா நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம் அப்படின்னா, வசனத்தை கேட்க கேட்க, சத்தியத்தை கேட்க கேட்க நம்ம மேல பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? ஊற்றப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவதற்கு பயங்கரமா கொட்டடிக்கணும் இல்லை, பயங்கரமா இசை போடணும் இல்லை. உலகத்தில் அப்படிதான் பண்றாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ளேயும் அந்த மாதிரியான ஒரு ஆராதனை முறைகள், அந்த மாதிரியான ஒரு அனுபவத்துக்குள்ள இன்னைக்கு அப்படி ஒரு கவர்ச்சிக்குள் இன்னைக்கு கிறிஸ்தவ சபைகளும் போக ஆரம்பிச்சிருச்சு. பெரும்பாலான நபர்களுக்கு எப்படிப்பட்ட ஆராதனை பிடிக்கும்னா, ஒரு 10 பேராவது ஆடணும், உருளணும், பெறலணும். அப்போனா அங்கே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? அப்படி இல்லை. பரிசுத்த ஆவியானவரை குறித்து வசனம் சொல்லுது, பேதுரு பேசிக்கொண்டு இருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? எப்படி? அவருடைய வேலை என்ன? பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்ன? நம்ம இன்னும் பரிசுத்தப்படுத்துற வேலை, இன்னும் நம்மளை என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறதா அவருடைய வேலை. அப்போ சத்தியத்தை கேட்க 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 பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? ஊற்றப்படுவார். இன்னைக்கு சத்தியத்தை கேட்கும் போது தான் நமக்கு பல பேச்சுகள் பேசுறோம்.
சத்தியத்தை பேசக்கூடிய, சத்தியத்தை கேட்கிற நேரத்தில் தான் நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் வேற எங்கெல்லாமோ போகுது. பரிசுத்த ஆவியானவர் எங்க கிரியை செய்வார்? பரிசுத்த ஆவியானவர் எப்படி நமக்குள்ள கிரியை செய்ய முடியும்? நம்ம இன்னும் எப்படி பரிசுத்தமாக்க முடியும்? நல்லா யோசிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை கேட்கும் போது ஊற்றப்படுகிறார். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவருடைய நிறைவு வசனத்தை கேட்க கேட்க நமக்குள்ள அந்த நிறைவின் அனுபவம் என்ன செய்யணும்? இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். சில சபைகள்ல பிரசங்கம் பண்ணும் போதே பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஆளுகை அங்கே கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணும் போதே ஆமென் என்ன செய்யும்? அந்த பரிசுத்த ஆவி நிறைவோட எழும்பி வரும். கர்த்தருக்கு மகிமை செலுத்துற அனுபவம் உடனே வரும். ஹல்லேலூயா. அந்த அனுபவம் எங்க இருக்கோ அங்கே அவர்களை நாள்தோறும் கர்த்தர் என்ன செய்றார்னா பரிசுத்தமாக்கி கொண்டே இருப்பார். அவர்களுக்குள்ள வருகிற கரைகளை, அவர்களுக்குள்ள வருகிற நெருக்கங்களை, அவர்களுக்குள் சத்தியத்துக்கு எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்னா சுட்டரிக்கிறவராய் இருக்கிறார், சுத்திகரிக்கிறவராய் இருக்கிறார். அந்த அனுபவம் தான் நமக்கு வேணும். அப்போ சத்தியத்தினால் நாம் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு வசனத்தை கேட்கும் போதே நமக்குள்ள பரிசுத்த ஆவியின் நிறைவு என்ன செய்யும்? உண்டாகும். பரிசுத்த ஆவியின் நிறைவு எதற்காக நமக்கு தந்தார் அப்படின்னா, நாம் அவருடைய பிள்ளைகளாய் தொடர்ந்து பரிசுத்தமாய் ஜீவிப்பதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானுடைய தெளிவே இன்னைக்கு சபைகளுக்குள்ள இல்லை. பரிசுத்த ஆவியானவர் என்னத்துக்கு? ஒரு 4 அந்நிய பாஷையை பேசினா முடிஞ்சிச்சு, கொஞ்சம் நல்ல கையை தட்டி கொஞ்சம் குதிச்சுட்டா முடிஞ்சிச்சு. அது இல்ல பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு. அதுக்காக கொடுக்கப்படல. பரிசுத்த ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டார்? நாள்தோறும் நம்மை ஆண்டவருக்குள்ள பரிசுத்தமாக்குவதற்கு, நம்மை பரிசுத்தப்படுத்தி 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 இதை செய்யாத, அதை செய்யாத, அதை பேசாத, இதை பேசாத, உன் நடக்க எப்படி இருக்கட்டும், உன்னுடைய செயல்பாடுகள் இப்படி இருக்கட்டும், நாள்தோறும் நமக்குள் செய்ய வேண்டிய காரியத்தை சரிப்படுத்தி கொண்டே நம்மை வாழ வைக்கிற அனுபவம் தான் பரிசுத்த ஆவியின் நிறைவு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எதற்காக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்னா, நான் செய்ய வேண்டிய காரியத்தை சரியா எனக்கு உணர்த்தி என்னை நல்வழிப்படுத்துவதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த சரியான உணர்வே இன்னைக்கு இல்லாம இன்னைக்கு சபைகள் இருக்கிற விசுவாசிகள் காணப்படுறாங்க. இன்னைக்கு இந்த மாலை வேளையில கர்த்தர் நமக்கு சொல்றாரு, சத்திய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்னா, நாள்தோறும் பரிசுத்தமாகும்படி, நாள்தோறும் பரிசுத்தமாகும்படி. நம்மளோட ஆண்டவர் பேசுவாரு, நம்ம கீழ்ப்படிய மாட்டோம். நம்மளோட ஆண்டவர் திட்டமா சொல்லுவாரு, நம்ம கீழ்ப்படிய மாட்டோம். அவரை தொடர்ந்து துக்கப்படுத்த பழகணும்னா நாளடைவில் அது பழக்கமாகி போயிடும். நமக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு கனெக்ஷன் இல்லாம போயிடும், நமக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு தொடர்பு இல்லாம போயிடும். ஆனா இருக்கிறது மாதிரி ஆக்ஷன் பண்ணுவோம், இருக்கிறது போல நம்ம என்ன செய்வோம்? நல்ல அந்த ஆவியின் நிறைவை போல ஆக்ஷன் பண்ணுவோம். அப்படிதான் இன்னைக்கு பல சபைகள்ல இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுற காரியம், வசனத்தை கேட்டவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். நம்முடைய வாழ்க்கையில இனி நம்ம ஒன்றை ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு போதிக்கப்படுகிற வசனத்தை கேட்கும் போது என் மேல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறத நான் உணரணும். என் மேல பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்குறத நான் உணரணும். என்னை உற்சாகப்படுத்துவதனால் அல்ல, நான் வசனத்தை கேட்கும் போது சத்தியத்தினால் எனக்குள்ள பரிசுத்த ஆவியின் நிறைவு, பரிசுத்தமாக்கக்கூடிய உணர்வு எனக்குள்ளே உண்டாக வேண்டும். ஆமே, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இன்னும் வேதத்திலே ஸ்தோத்திரம் இதை குறித்து நம்ம பார்ப்போம்னு சொன்னா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க இப்படி வாசிக்கிறோம். ரோமர் 6:19. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாய் ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக என்ன செய்யுங்க? ஒப்புக் கொடுங்கள் என்று சத்தியம் நமக்கு சொல்லுகிறது. ஏன் சொல்லுது? என்னை பரிசுத்தமாக்கும்படி. ஆமென் சொல்லுங்க. என்னை பரிசுத்தமாக்கும்படி சத்தியம் எனக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் நான் பேசுகிறேன். கொஞ்சம் கவனிங்க. அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அடிமையா என்ன செஞ்சீங்க? ஒப்பு கொடுத்திருந்தீங்க.
ஆனா அதை ஆண்டவர் விரும்பல, அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல. எதை விரும்புறாருன்னா, ஆமா, இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளா என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்க. நாம ஒப்பு கொடுக்கிறது நம்முடைய செலக்ட் பண்றது தான். நாம எதை செலக்ட் பண்றோமோ அதை தான் நம்முடைய வாழ்க்கையில செயல்பாடா மாறும். அப்போ பரிசுத்த என் வாழ்க்கையில சத்தியத்தினால் பிரதிபலிக்கணும்னா, நான் எந்த அளவுக்கு அக்கிரமத்துக்கும் அசுத்தத்துக்கும் என்னுடைய அவயவங்களை ஒப்பு கொடுத்தனோ, அதை போல நான் பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி நீதியா இருக்கிற, ஆமென், ஸ்தோத்திரம், நீதிக்கு நான் அடிமையா என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அது ஈஸி, இது கஷ்டம். அசுத்தத்துக்கும் அக்கிரமத்துக்கும் ஒப்பு கொடுக்கிறது ஈஸி, ஆனா நீதிக்கு ஒப்பு கொடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம பெரும்பாலும் எது நமக்கு ஈஸியா இருக்கோ அதுல தான் நம்முடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமா போகுது. எது கஷ்டமா இருக்கோ அதுல நம்முடைய கவனம் என்ன செய்யறதுல போகிறதே இல்லை. சாதாரணமா படிக்கிற பிள்ளைகளை பாருங்க, படிக்கிறது கொஞ்சம் புரியலன்னா அது மண்டைக்குள்ள என்ன செய்ய மாட்டேங்குது, ஏற மாட்டேங்குது. உடனே என்ன வந்துடுது, இது எனக்குள்ள என்ன செய்யாது, எனக்குள்ள ஏறாது, இதை நான் படிக்க மாட்டேன். படிப்பு கூட இன்னைக்கு படித்தாலும் நாளைக்கு படிக்கலாட்டாலும் எப்படியாவது வாழ்ந்துடலாம். ஆனால் பரிசுத்தம் நம்ம வாழ்க்கையில் வரலன்னா தேவனுக்கு பிரியமா வாழ முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது. ஆமே. ஆனால் நமக்கு அப்படி இல்லைங்க. நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாய் ஜீவிக்கும் போது அவரை எப்போது என்ன செய்யலாம், தரிசிக்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க. இருக்கிற வண்ணமாய் அவரை நம்ம என்ன செய்யலாம், தரிசிக்கலாம். அவருடைய பிரசன்னத்தை உணரலாம். இன்னைக்கு அந்த அனுபவங்கள் இந்த கடைசி காலத்தில் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டா, ஆண்டவரா எப்படி இருப்பாரு, எப்படி உணர முடியும், அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, எனக்கு அது புரியவே புரியாதுன்னு சொல்லக்கூடிய காலகட்டத்துக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா பரிசுத்தம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போனது போல இன்னைக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்தா ஆண்டுடைய படைப்புக்கு எதிர்மறையாகவே இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு. மூன்றாவது பாலினத்தவர் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சு. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்த்தா பெண்ணை திருமணம் பண்ணிக்கலாம், ஆணை திருமணம் பண்ணிக்கலாம். அது ரொம்ப சகஜமா நம்ம தமிழ்நாட்டில் பெரிய பெரிய நகரங்கள்ல பழக்கமா போச்சு. கேள்வி கேட்டா அசிங்கமா திட்டுறான். உனக்கு என்ன, நான் வாழ்றேன், உனக்கு என்ன பண்ணுது, நான் பரிசுத்தமா இருந்தா பரிசுத்தம் இல்லாம போனான்னு உனக்கு என்ன இருக்கு, உன் குடும்பத்திலேயே வந்து இருக்கேன், நீ எனக்கு சோறு போடுற, நான் எப்படி இருப்பேன், அப்படி பேசுற அளவு அவங்களுக்குள்ள பிசாசு பயங்கரமா கிரியை செய்யறான். இது என்ன நடக்குன்னா, இவர்கள் இப்படி இருக்கிறதுனால இவர்கள் நிமித்தம் இன்னும் 10 பேர் இடறி போறான், இன்னும் கொஞ்சம் பேர் இடறி போறான். இவன் இருக்கிறான்ல, அப்ப நம்மளும் வாழ்ந்து பார்ப்போமே, அவன் அப்படி இருக்கிறான்ல, அத மாதிரி நம்மளும் இருந்து பார்ப்போமே. ஒரு குறிப்பிட்ட காலங்களில் சொல்லுவாங்க, ஹாஸ்டல்ல படிக்கிற பிள்ளைகள் இருக்கிற இடத்துல தான் இந்த மாதிரியான அவலட்சணம்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு வாழ்க்கையாவே மாறிட்டு, வாழ்க்கையாவே வாழ பழகிட்டாங்க, வாழ்க்கையாவே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு நம்முடைய சமுதாயத்தை, நம்முடைய வளருகிற பிள்ளைகளை, வளருகிற நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை சீரழிக்கக்கூடியதா இருக்கு. இன்னைக்கு பரிசுத்தத்தை இனிமே என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. பரிசுத்தம்னா அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாதுங்கிற நிலைமைக்கு ஆயிரும். ஆகவே இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் சொல்கிறது, எந்த அளவுக்கு அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்கும் அடிமையா அவயவத்தை கொடுக்கிறோமோ அதை போல பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி நீதிக்கு நம்முடைய அவயவங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடாத பட்சத்தில் அவருடைய பரிசுத்தத்தின் அடையாளத்தை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தவே முடியாது. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். அதற்கு தான் இந்த வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், இந்த சத்தியத்தை கொடுத்திருக்கிறார், இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். இதை வாசிக்க 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 வாசிக்க, இதை கேட்க கேட்க கேட்க, இதை தியானிக்க 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 என்னை கர்த்தர் என்ன செய்கிறார்னா பரிசுத்தமாய் மாற்றுகிறார். பேதுருடைய வாழ்க்கையில
இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தையை கேட்கறதுக்கு அவனுக்கு மனசு வர்றதுக்கு காரணம் என்னன்னு நினைச்சீங்க? அவன் சத்தியத்தை கேட்டான். அவன் சத்தியத்தை கேட்டான். 2 படகு இருந்துச்சு. ஒரு படகு சீமோனுடைய படகு. கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் நிறுத்த சொல்லி அதுல உட்கார்ந்து இயேசு கிறிஸ்து போதகம் பண்ணினார்னு வேதம் சொல்லுது. அவர் போதகம் பண்ண 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 இவனுடைய வாழ்க்கை அந்த போதகம் உள்ள போகுது. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நமக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியத்தை நம்ம அசட்டை பண்ணாதபடி, நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற சத்தியத்தை நம்ம அதை உள் வாங்கி நமக்குள் அதை ஏற்றுக்கொண்டு நாம ஜீவிக்க பழகணும்னா நமக்கான பரிசுத்தமும் நமக்கான ஆசீர்வாதமும் நமக்கான கர்த்தரோடு இசைந்திருக்கிற உறவிலையும் நாம நிச்சயமா பலப்படுவோம். அதை சத்துரு ஒரு நாள் என்ன செய்ய முடியாது? தடை செய்ய முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, பரிசுத்தத்தை நடப்பிக்கும்படி நீதிக்கு அடிமையா என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். இதே 6ஆம் அதிகாரத்தில் 20 to 23 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு, பாவத்துக்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்திலே என்ன கிடைத்தது? முடிவு என்னது தெரியுமா? அதுக்கு முடிவு மரணம். அது அங்கதான் கொண்டு போய் நிறுத்தும், வேற எங்கேயுமே நிறுத்தாது. நீ அசுத்தமாயிட்ட, நீ மோசமாயிட்ட, உன் வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு, உன் வாழ்க்கை இனி விளங்க போறதில்ல, இப்படி நீ வாழ்றதுக்கு செத்துருக்கலாம், இப்படி நீ வாழ்றதுக்கு செத்துட்டா ரொம்ப நல்லது அப்படிங்கிற நிலைமைக்கு தான் கொண்டு போய் நிறுத்துமே தவிர அவலட்சணமோ அசுத்தமோ ஒரு மனிதனை கடைசி வரைக்கும் சந்தோஷமா வைக்காது. அவனை முடிவு மரணத்துல தான் கொண்டு போய் விடும். அதனுடைய பலன் என்னன்னா மரணம். அடுத்து வாசிங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் என்னது? முடிவு என்னது? நித்திய ஜீவன். மரணம் வேணுமா, நித்திய ஜீவன் வேணுமா அப்படிங்கிறத நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது எதுனா இந்த சத்திய வேதம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த சத்திய வேதம், இந்த சத்திய வேதம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில எதை சூஸ் பண்றோம் அப்படிங்கிற அந்த முறையே தெரியாம நம்ம கடைசி வரைக்கும் ஏமாந்து தான் போனோம். ஆண்டவர் நமக்கு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார். ஆகவே தான் இன்னைக்கு நாம தியானிக்கிற தலைப்பு அதுக்கு சரியா பொருத்தமா இருக்கு. சத்தியத்தினால் உங்களை என்னையும் அவ பரிசுத்தமாக்க விரும்புறாரு. ஆகவே பரிசுத்தமாவோம். சத்தியத்தினாலே பரிசுத்தமாக அப்படிங்கிற அந்த வார்த்தை மிகவும் பொருத்தமான வார்த்தை. ஆகவே நம்ம சொல்லுவோம், நான் என்னுடைய அவயவங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறேன், நீதிக்கு ஒப்பு கொடுக்கிறேன், சத்தியம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஏதன் சொல்லுகிறது, சங்கீதத்தில் வாசிக்கிறோம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்களே வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் என்ன செய்யும்? பற்றி எரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியா? எரிஞ்சிட்டு போகுது, எனக்கு என்ன அப்படின்னு இருந்தோம்னா எரியும் போது தான் தெரியும். சோதங்குமாரா பட்டணம் எரியும் போது கண்கூடா பார்த்தாங்க. எப்படி எரிஞ்சிச்சு? கந்தகமும் அக்கினி அங்கே வந்து விழுந்தது. கந்தகமும் அக்கினி விழுந்தது. இந்த பூமி அக்கினிக்கு இரையாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே தண்ணியை வச்சு ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? ஒரு முறை ஒரு கழுவிட்டாரு. இனி அடுத்த ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அக்கினிக்கு இரையாகத்தான் ஆண்டவர் ஒப்பு கொடுக்க போறாரு. அந்த அக்கினி பற்றி எரியும் போது அப்பதான் தெரியும், சங்கீதத்தில் இந்த வசனத்தை படிச்சமே அப்படின்னு அப்போ போய் விழுந்தாலும் ஒன்றும் நடக்காது. அதற்கு முன்னாலே இந்த வசனத்தை படிக்கிற நமக்குள்ள ஒரு மாற்றம் வரணும், ஒரு மாற்றம் வரணும். இந்த வசனம் எனக்காக எழுதப்பட்டிருக்கு, இந்த வசனம் என் ஜீவியத்துக்காக எழுதப்பட்டிருக்கு, இந்த சத்தியம் என்னை பரிசுத்தமாக்கும்படி எழுதப்பட்டிருக்கு. நான் பரிசுத்தமாக வேண்டும், அவரை நான் முத்தம் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் கேட்கிற அந்த சத்தியத்தினால் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவர்களுக்காக என்னை நானே என்ன செய்கிறேன்? பரிசுத்தமாக்குகிறேன். அவர்களுக்காக என்னை நானே பரிசுத்தமாக்குகிறேன். பரிசுத்தம் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறத ஆண்டவர் உறுதியாக தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லும்படி அவர் அந்த வார்த்தையை அங்கே உபயோகப்படுத்தி இருக்கிறாரு. பிதாவிடத்தில் அவர் ஜெபித்திருக்கிறாரு. வசனத்தை கேட்டவர்கள் யாவரும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது அவர்களுக்குள்ள பரிசுத்தம் உண்டாயிருக்கும் என்பது உண்மை. இந்த வசனத்தை கேட்கிற உங்களுக்குள்ள எனக்குள்ள அந்த அனுபவம் உண்டாவதாக. நம்முடைய அவயவங்களை அக்கிரமத்துக்கும் அசுத்தத்துக்கும் ஒப்பு கொடுத்த நாட்கள் போதும். நம்முடைய அவயவங்களை நீதி
நீதிக்கு அடிமையாய் பரிசுத்தமாக்குவதை வெளிப்படுத்துவதற்கு அடிமைகளாய் ஒப்புக் கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையின் அந்த அனுபவத்தினுடைய பலன் என்னன்னா நித்திய ஜீவன். நித்திய ஜீவன், நித்திய ஜீவனை கொடுக்கும்படி ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். கண்ணை மூடி தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். சத்தியத்தினால் பரிசுத்தமாக்கு அப்படிங்கிற தலைப்பின் கீழ் இன்றைக்கு தியானித்த அந்த வசனம், என் வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் நான் சத்தியத்தினால் என்னை பரிசுத்தமாக்குவேன், சத்தியத்தினால் என்னை பரிசுத்தமாக்குவேன், சத்தியத்தினால் என்னை பரிசுத்தமாக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சத்தியம் எனக்கு வேணும், சத்தியம் எனக்கு வேணும், வசனம் எனக்கு வேணும். வசனத்தை கொண்டு என்னை பரிசுத்தமாக்குவேன், வசனத்தை கொண்டு நான் அறிக்கையிட்டு என்னை பரிசுத்தப்படுத்த ஒப்பு கொடுப்பேன். எனக்குள் பரிசுத்தம் நிலை நிற்க, எனக்குள் பரிசுத்தம் ஆண்டவரை நிலைநாட்டப்பட என் அவயவங்களை நான் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பேன், அடிமையாய் ஒப்பு கொடுப்பேன்னு ஒரு விஷயம் சொல்லுங்க. வாயை திறந்து என் அவயவங்கள் பரிசுத்தத்துக்காக ஒப்பு கொடுக்கிறேன், என் அவயவங்களை பரிசுத்தத்துக்காக ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய அவயவங்கள் பரிசுத்தத்துக்காக அடிமையாக ஒப்பு கொடுக்கிறேன். அசுத்தத்துக்கும் அக்கிரமத்துக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அடிமையாய் ஒப்பு கொடுத்திருந்தோம், அதை விட இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்ட எனக்குள்ள நீதிக்கு என்னுடைய அவயவங்களை நான் அடிமையாய் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் என்னை பரிசுத்தப்படுத்துங்க, கேட்ட சத்தியத்தின்படி என்னை பரிசுத்தப்படுத்துங்க. இனி நம்முடைய வசனத்தை கேட்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிற சத்தியமா இருக்குமானால் எனக்குள்ள பரிசுத்தாவின் நிறைவை எனக்கு நிச்சயமா நீர் தருவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். சத்திய வசனத்தை கேட்கும் போது எனக்குள்ள ஆவியின் நிறைவு உண்டாகும், பரிசுத்தாவின் நிறைவு உண்டாகும். அதை நான் வாஞ்சிக்கிற ஆண்டவரே, அதை நாம் விரும்புகிற ஆண்டவரே, அதை எனக்கு நீங்க தரணும்னு விரும்புகிற ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க கேளுங்க, அதை எனக்கு தரணும். அந்த அனுபவம் எனக்கு வேணும். ஆதி திருச்சபையில் இருந்த அனுபவம் எனக்கு வேணும். இந்த கடைசி நாட்கள் எனக்கு வேணும். ஆவியின் நிறைவு, வசனத்தை கேட்கும் போதே பரிசுத்தாவின் நிறைவு எனக்குள்ள உண்டாகணும். எனக்குள்ள பரிசுத்தம் இருக்குமானால் அந்த நிறைவை என்னால பார்க்க முடியும். அது எனக்கு வேணும் ஆண்டவரே. அர்ப்பணிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் சத்தியத்தினால் பரிசுத்தமாக்கும் என்ற இந்த தலைப்பின் மூலம் நாங்கள் கேட்ட நம்முடைய சத்தியங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படத்தை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யுங்க. இந்த வசனத்தின் மூலம் நாங்கள் இன்னும் பரிசுத்தமாக்கப்பட, இந்த சத்தியத்தின் மூலம் இன்னும் நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு உடைய ராஜ்யத்தில் வர, உடைய நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த பரிசுத்தத்தை ஆண்டவரே வாழ்க்கை உரிமை பாராட்டக்கூடாதபடி என்னுடைய அவயவங்களை, என்னுடைய ஸ்தோத்திரம் ஐயா, அடிமையாய் பாவத்துக்கு அடிமையாய் ஒப்பு கொடுக்க பண்ணின சத்துருவின் கிரியைகளை இந்த நாளில் நான் மேற்கொள்ளுகிறேன் என்று ஒப்பு கொடுக்கிறேன். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக. சத்தியமானது உடைய பிள்ளைகளை பரிசுத்தமாக்கட்டும். அப்படி செய்யப்படுறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய நாமத்துக்கே மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.